ஒரே மேடையில் 234 வேட்பாளர்களையும் அறிவிக்கப் போகும் அண்ணன் சீமான். அந்த நாள் என்ன என்றது தற்போது வெளிவந்துள்ளது. இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருப்போம். நிகழ்வு ரொம்ப இலகு தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் இது நடக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே அந்த விஷயமும் தெரிஞ்சிட்ருக்கு. ஆனால் பிப்ரவரி மாதத்தில் எந்த நாளில் இந்த விஷயம் வெளிவருது? இப்போது மே மாதத்தின் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் நடக்க போகுதுங்கிற அத்தனை விஷயங்களும் நமக்கு தெரியும். அதற்காக தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் களப்பணிகளும் மாநாடுகளையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதற்கு அடுத்த கட்டமாக ஒவ்வொரு தொகுதிகளையும் வேட்பாளர்கள் அறிவித்ததோடு மொத்த பேரையும் ஒரே மேடையில் வெளியிடுவது அண்ணன் சீமான் அவர்களது வழக்கம். இதற்கு முன்பிலிருந்து நாம் தமிழர் கட்சியை யாரெல்லாம் பின்தொடர்கிறார்களோ அவர்களுக்கு இலகுவாக தெரியும். அதனால் பெரிய ப்ராப்ளம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த முடிவு செய்திருக்காங்க. அதற்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒட்டப்பட்டுள்ள, அது மட்டும் இல்லாமல் சுவர் சித்திரங்கள் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய சின்னம் பொருந்திய இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காங்கன்னும் போது பிப்ரவரி 7ஆம் தேதி இந்த மாநாடு நடக்குது அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ஆனால் அத்தனை தொகுதிக்கான வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு மாநாடு நடக்குன்னா அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்? எவ்வளவு கூட்டம் கூடினாலும் ஒரு துளி அளவு கூட அந்த இடத்துல பிரச்சனை நடக்காமல், ஒரு துளி அளவு கூட அங்கு யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல், பொது சொத்துக்கள் எந்த சேதமும் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அடுத்த ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரத்தில் கூட்டம் நடந்ததற்கான, அதுவும் அரசியல் கூட்டம் நடந்ததற்கான ஒரு துளி இது கூட அங்கே தெரியவே தெரியாது. அந்த அளவிற்கு அனைத்தையும் சுற்றம் செய்துவிட்டு போவார்கள் நாம் தமிழர் கட்சி உறவுகள். இதை நிறைய பேர் பதிவு செய்யும்போது உண்மையில் நம்புவது கிடையாது. ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த செய்தி மிகப்பெரிய செய்தி. அதனால் நிச்சயமாக அங்கே கூட்டம் நடந்து முடிந்த பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய ஒழுக்கம் என்னவென்று அனைத்து கட்சிகளும் தெரிந்து கொள்ளணும், குறிப்பாக அணில்கள்.